சாண்ட்ரா கோவமா இருக்கீங்களா என் மேல? இல்லையே, நீங்க கோவமா இருக்கீங்க தெரியுது. மறுபடியும் முதல்ல இருந்தா தயவு செஞ்சு கோவப்படுறேன் ப்ளீஸ். ஓகே, உங்க மேல கோவமா இல்ல, அவர் மேல. தெரியுது, நீ மூடு. இந்த டிக்கெட்லாம் 50 நாள் எப்போ தாங்குச்சு? நேரம் வேண்டி எப்பயோ ஊர் வந்து சேர்ந்துருக்கேன்னு இல்லையா? பாரு மைண்ட்ல அவங்கள விட்டு 14 பேர் வந்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அரதா, பிக் பாஸ் உங்களை பாராட்டியிருக்காப்ல, அதனால நீங்க எடுத்தோன்னு நீங்க தான் தெளிவா பேசக்கூடிய ஆள். என்ன என்ன எழவி அது? ரம்யா. வியனா சொல்லுங்க. நானும் ரம்யா தான் சார் சொல்றேன். கானா வினோத். நான் ரம்யா சொல்றேன். ரம்யாவை சொல்கிறேன் சார். ஏன்னா நான் ரம்யா சொல்றேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்த ரம்யா இப்போ இல்ல. ஐயோ, அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. நான் ரம்யா சொல்லுவேன். சொல்லுங்க சாண்ட்ரா சொல்லுங்க. ஒன்று வந்து ரம்யா. கேட்டுக்க. நான் ரம்யா சொல்லுவேன் சார். ஓகே, அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ரம்யா ஆல்சோ. எஃப்ஜே. நான் ஃபர்ஸ்ட் ரம்யா சொல்லுவேண்ணா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவங்க ப்ராப்பரா எதுவுமே பண்ற மாதிரி எனக்கு தெரியல. என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். செத்து போற அளவுக்கு எனக்கு வலி இருந்தாலும் ஒருத்தங்க முன்னாடி சொல்லக்கூடாது. பலகாரனுங்க, நீ ஒண்ணும் பயப்படாத. அதே மாதிரி எனக்கு பார்வதியும் தோணும் சார். ஏன்னா வந்துட்டு அவங்க நிறைய பண்ற விஷயங்கள் இவங்களை இன்னும் மக்கள் வச்சிருக்காங்களா, எப்படி இன்னும் இவங்க போகாம இருக்காங்க அப்படி தோணும் சார். என்ன பழக்கம் இது? விக்ரம் சொல்லுங்க. சார் எனக்கு இவங்க சாண்ட்ரா டாஸ்கே புரிஞ்சுக்க முடியல. பிக் பாஸை மதிக்கணுன்ற ஒரு பேசிக் எலிமெண்ட் ஆஃப் தி ஹவுஸே அவங்களுக்கு தெரியல. என்னடா ஏ? ஒரு கண்டஸ்டன்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கும் பிக் பாஸை மதிக்காம இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னொன்று பாருண்ணா, பாரு வந்துட்டு என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி. மச்சான் இந்த ஷோவே அதுக்கு தான் மச்சான், நம்ம கத்தணும். அதனால தான் எஃப்ஜே மாதிரி ஒரு ஆள், வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஒரு ஆள், பாரு மாதிரி ஒரு ஆள் போட்டிருக்காங்க. தெரியல, ஒரு மாதிரி ஆஃப் மைண்ட்ல சபா, இப்பவே கண்ணை கட்டுது. பண்றது பாரு. அப்படி தெளிவா சொல்லுங்க. இதெல்லாம் கேட்க பண்றது பாரு. யாரும் சொன்ன கமருதுன்னு ஒரே பெருமை. என்ன இது? அந்த ஆளுக்கு எதுக்கு பெருமைன்னு எனக்கு தெரியல. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. அரதா, இந்த பதில் பேசினதா யூ ஆர் சேவ்ட் அரதா. நன்றி நன்றி நன்றி. அது காதலையும் பார்க்கல, நான் கண்ணால. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்ன நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓ, குரலி வித்தையா? முறையா காதுல பார்க்கலன்னு சொல்லிருக்கீங்க. இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். சொன்னாங்க அரோராவை வந்து நீ லைக் பண்ணு அப்படி சொல்லிட்டு. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? பாரு, இது மாதிரி பண்ணாதீங்க பாருங்க, நல்லா இல்ல பாருங்க. அப்புறமா சமாதானப்படுத்துங்க, ஆட்டின் விடுங்க, அம்பு விடுங்க. நான் ஏன் கேட்க போறேன்? நானே ட்ரெயினா ஊத்துனுங்கிறேன், அப்படியே வரிசையா ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. ஓகே, ரம்யா யூ ஆர் சேவ்ட். ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன இது? சார், என் பார்வை அப்படித்தான். என்னடா நடக்குது இங்க? யாரு நீ, என்ன நீ, எப்படி? பயங்கரமா மிஸ் பண்ணுவேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வாய்ப்பு இல்லை ராஜா.
வாய்ப்பில்லை. புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்னடா நடக்குது இங்க? அடங்கம்மால தண்ணி எப்படி? நான் போறேன். தண்ணி எங்க? சரி நான் கஷ்டப்பட்டுனா ஷோ நல்லா சொல்லி அது மறைக்கிறதுக்காக கண்ணாடி குத்தேன், அப்படியே அந்த பொண்ணு எடுத்துன்னு போயிடுச்சு. என்ன பண்ண? என்னன்னு கேளுங்க. கேட்டுட்டு தான் சார். அந்த நெய் பிரச்சனை என்ன மனசுல வச்சிருக்காப்லன்னு தெரியல. 50வது நாளா இருக்கிறதுனால நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. எனக்கு அவன் வேண்டாம் கம்புதன். அவன் மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே சனி. எனக்கு நீ கூடே இருப்ப, நான் எப்படி எடுத்துப்பேன் உனக்கு? என்னடி சொல்ற? அந்த பொண்ணு தான் பிடிக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஆஹா. என்னோட ஷூல இருந்து பாரு கம்புதன். யாராச்சும் என்கிட்ட பிரச்சனை பேசி ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான் ஏமாந்துறா. இன்னுமே நீ குழந்தை தாண்டியா, நான் தெரியுமா இல்லையா? அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கனெக்ட் ஆயிடும்ட்டு அவ சிங்கம் வந்துடும் வாயில. ஆஹா. ஆனா நீ அப்படிதான் போய் அந்த மொட்டை சந்தில மொட்டு வேணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் அழுகுறேன், அந்த அழுகு ஃபேக்குன்ற. யாரா அவ? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது?